இப்போ சென்னைக்கு விமான நிலையம் வேணும்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சரி செங்கல்பட்டு, இந்த 4 இடத்துல ஒரு இடத்துலதான் வந்து நம்ம ஏர்போர்ட் கட்ட முடியும். இந்த 4 மாவட்டத்துல காடு இருக்கா? அதெல்லாம் அர்பனைஸ்டான ஏரியாவா ஆயிடுச்சு. சொல்ல போனா காடா இருக்கிறது வந்து ஐஐடி கேம்பஸ்குள்ளதான் கொஞ்சம் காடு இருக்குதுன்னு சொல்லலாம். மத்தெல்லாம் அர்பனைஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப காடை இடிக்க முடியாது, காடு இல்ல. சரி, அண்ணா யூனிவர்சிட்டி இடிச்சிருவோமா? ஆல்ரெடி அது இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு இடங்க, பண்ண முடியாது. அப்ப எங்க கட்டலாம்? காலியாக எங்க லேண்ட் இருக்கோ அங்கதான். காலியான லேண்ட காட்டுங்க. அந்த காலியான லேண்ட் தான் ஒரு 10 லேண்ட காட்டி அதுல எது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு உகந்ததா இருக்கோ அதுல 4 செலக்ட் பண்ணி அதுல 2 எடுத்து அதுல ஃபைனலைஸா ஒண்ணு பண்றாங்க. இது உங்களுக்கு பிடிக்கல, இது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ஒண்ணு காட்டுங்க. சார் யார் வேணா குற்றம் சொல்லலாம், யார் வேணா குற்றம் சொல்லலாம், தீர்வை சொல்லுங்க. இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அவர் வந்து இடத்த காட்டுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் போய் பாருங்க, பரந்தூர்ல இத்தனை 1000 ஏக்கர் நீங்க எடுக்கிறீங்க, இதை எடுக்கிறதுனால இந்த லாபம் எல்லாம் சொல்றீங்க, நான் இன்னொரு இடத்த காட்டுறேன், இது இதை விட லாபம் அதிகமா இருக்கு, இந்த இடத்த நானே உங்களுக்கு கையகப்படுத்தி தரேன், அங்க நீங்க கட்டுங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் கட்டலன்னா கேளுங்க.